பசங்களை கை வச்சாலும் நாம் தமிழர் ஒருத்தன் கூட நடமாட முடியாது. தமிழ்நாட்டில் வெடிகுண்டு நாங்க வீசுவோம், வெடிகுண்டு நாங்க வீசுவோம். காலித்தனத்தாலதான் சந்திக்கிறேன் நாம் தமிழர் நினைச்சானா சீமாறு நடமாறவே முடியாது. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நடமாட முடியாது. இன்னைக்கு அவங்க ஆம்பளை தானே வெளியில வரணும் இல்ல, அவன் ஏன் ரூம் குள்ள ஒண்டிட்டு இருக்கிறான்? அவன் சும்மா வாயில சொல்லிட்டு இருக்கிறான் வெங்காய வெடிகுண்டு. நாங்க செய்வோம் தொலைச்சுடுவோம். தேச பாதுகாப்பு சட்டத்தை ஜெயிலுக்கு அனுப்பிச்ச நான் தான். மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்களிக்க விடாமல் வெற்றியின் சின்னம் கணக்கீட்டு பொறி என்கின்ற கால்குலேட்டர். தேர்தல் நாள் 5/2/2025 புதன்கிழமை. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கணக்கீட்டு பொறி என்கிற கால்குலேட்டர். அதிகாரி நீங்க இருக்கீங்க பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, அவங்க சொல்லணும். எங்க கிட்ட நிக்கிற இருக்கு. என்ன போட்டிருக்காங்க? என்ன அடுத்த பிரச்சனை போச்சு. போலீஸ் எதுக்கு இல்ல ரவுடித்தனத்தை நாங்க பாத்துக்கிட்டோம். இல்ல சொல்லுங்க ரவுடித்தனமா பாத்துக்கலாம்னா சொல்லுங்க. இல்லன்னா ரவுடித்தனம் எங்களுக்கு தெரியும். அவன் சும்மா வாயில சொல்லிட்டு இருக்கிறான் வெங்காய வெடிகுண்டு. நாங்க செய்வோம் தொலைச்சுடுவோம். பசங்களை கை வச்சாலும் நாம் தமிழர் ஒருத்தன் கூட நடமாட முடியாது. தமிழ்நாட்டில் வெடிகுண்டு நாங்க வீசுவோம், வெடிகுண்டு நாங்க வீசுவோம். எங்களுக்கு அனுபவம் இருக்கு. தேச பாதுகாப்பு சட்டத்தை ஜெயிலுக்கு அனுப்பிச்ச நான் தான். சொல்லு தேர்தல் விதிமுறை மீறி உள்ள போய் சர்ச்சுக்குள்ள சொல்லிருக்காங்க. கட்டி கேட்டதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தது. ஒரு கேண்டிடேட் கொடுக்கூடாதுன்னு இல்ல, அப்படியே விதிமுறையில இருந்தாலுமே அதிகாரிகள் எங்க இருக்காங்க அவங்க கிட்ட தான் சொல்லிருக்கோமே தவிர வெளியூர் குண்டர்களை வச்சு அடிக்க வராங்க. இவர் கையில இருந்து கிட்ட 1500 ரூபாய் வழிப்பறி பண்ணிருக்காங்க. ஆயுதங்கள் வச்சு தாக்க வராங்க. வெங்காயமா வெடி உண்டாரு. எங்களுக்கு அது பழக்கமான ஒண்ணுதான். சொல்ற புரியுங்களா? பெட்ரோல் பாம்புல இருந்து எல்லாம் போட்டு எல்லாத்தையும் வழக்கு பார்த்துட்டோம். இனிமேல் எதுவும் பாக்கி இல்ல.
இவனை தொலைக்கணும், காலித்தனத்தாலதான் சந்திக்கணும் நாம் தமிழர் நினைச்சானா சீமாறு நடமாறவே முடியாது. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நடமாட முடியாது. இன்னைக்கு அவன் ஆம்பளை தானே, வெளியில வரணும் இல்ல, அவன் ஏன் ரூம் குள்ள ஒண்டிட்டு இருக்கிறான்? பிரச்சாரத்துக்கு வர சொல்லுங்க, நாங்க இருக்கிறோம். நாங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றோம், அவன் ஒரு பக்கம் பண்றான். எங்க தோழர்கள் அடிக்கிறதுக்கு அவன் யாரு? வெடிகுண்டு வீசுவானு தீவிரவாதம் பண்றான். நாங்க ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகள் இருக்கிறனாலதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா ஜனநாயகவாதத்தை நாங்க மதிக்கிறனால பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நைட்டு கட்டாயமா ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க, கட்டாயமா நைட் பெட்ரோல் பம்ப் அடிப்போம்.